நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெரின். உணர்வார்னா புத்திமான்கள், அறிவுடையவர்கள். அவங்க தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க. என்ன விஷயத்தை தெரிஞ்சிருக்காங்க? இந்த காலம்னு ஒன்று இருக்குதே, அது கூர்மையான கத்தி அப்படின்னு சொல்ற. நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது அப்படின்னு சொல்ற. இந்த நாள் அப்படிங்கிறது காலம் தானே. இன்று அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? இந்த கலியுகத்தில் அப்படிங்கிறோம். இல்லை இல்லை, இந்த மன்வந்தரத்தில் அப்படின்னு சொல்றோம். இல்லை இல்லை, இந்த நூற்றாண்டில் அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்றுங்கிறது என்ன அர்த்தம்? அது யுகமாக இருக்கலாம், மன்வந்தரமாக இருக்கலாம், அல்லது ஒரு நூற்றாண்டாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு டிகேட்னு சொல்ற 10 ஆண்டுகள் அதுவும் இருக்கலாம், அல்லது இந்த வருடம்னு சொல்லலாம். இந்த வருடம் என்ன அர்த்தம்? பிரசன்ட் தானே அர்த்தம். அது ஒரு காலம் தானே. இன்று அப்படின்னு சொல்வதை ஒரு வருடமாக இருக்கலாம், அல்லது இந்த மாசம்னு சொல்லலாம். இந்த மாசம் எத்தனை நாள் இருக்கும்? 30 நாள். இந்த மாசம் சொல்லலாம். இந்த வருடம் 365 நாள் சொல்லலாம். இந்த நாள் எத்தனை தடவை சொல்ல முடியும்? காலையிலிருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் சொல்லலாம், இல்லை 12 to 12 வச்சுக்கலாம். இன்று நாள். சரி, இப்பொழுதுன்னு எப்போ சொல்லுவீங்க? இந்த நிமிஷம்னு சொல்லலாம். அந்த நிமிஷத்தை இப்போது நேரத்தில் 60 தடவை சொல்லலாம். இப்போ ஒரு வினாடி ஒரு இப்போ சொல்லலாம். சரி, ஒரு வினாடி இப்போ இந்த வினாடின்னு சொல்றீங்களே, அது எவ்வளோ நேரம் இருக்கும்? அந்த வினாடிக்கும் மில்லி செகண்ட்னு சொல்றாங்கல்ல. சப்போஸ் மில்லி செகண்ட்ல ஒருத்தன் வாழறான்னு வைங்க, அவங்க சொல்லுவாங்க ஒரு வினாடி வரைக்கும் நான் வந்து காத்திருக்கிறேன் அப்படின்னு. பரவாயில்லைங்க, அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் 1000 நாள் காத்திருக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க மில்லி செகண்ட்ல வாழ்றாங்க, அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வினாடியே ஒரு 1000 நாள் மாதிரி. ஒரு வினாடி அவன் காத்திருந்து அவன் கல்யாணம் பண்ணிட்டான் அந்த பெண்ணை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ மில்லி செகண்ட்னா ஒரு வினாடியில 1000 துண்டு. இப்போ ஒரு செகண்டுக்கும் இந்த செகண்டுக்குள்ளேயும் நிறைய மைக்ரோ செகண்ட் இருக்குது இல்லையா? இந்த மைக்ரோ செகண்ட் ஒருத்தர் சொல்றாரு, இந்த மைக்ரோ செகண்ட்ல தான் அந்த வெடிகுண்டு வெடிச்சது அப்படின்னு சொல்றாரு. இந்த மைக்ரோ செகண்ட்ல தான் அந்த ஒலிம்பிக்ல வந்து அந்த ராட கிராஸ் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மைக்ரோ செகண்ட்ல தான் இப்பெல்லாம் ஒலிம்பிக் வெற்றி எல்லாம் தோல்வி எல்லாம் இருக்குது. மைக்ரோ செகண்டே ஒன்றும் வெட்டலாம். மில்லி செகண்டையும் 1000 வெட்டினா மைக்ரோ செகண்ட். மைக்ரோ செகண்ட் 1000 வெட்டினோம்னா நானோ செகண்ட். அது 1000 வெட்டினோம்னா எம்டோ செகண்டா. அதுக்கப்புறம் என்னென்ன பேர் சொல்றாங்க. காலத்தை வெட்டிட்டே போகலாம். உண்மையில ஒரு பொருள் இருந்தால் தானே வெட்ட முடியும். ஒரு பொருள் வெட்டினா இது வந்து காட்டலாம். எவ்வளவு வேணா வெட்ட முடியும்னு அர்த்தம். அந்த பொருள் இல்லைன்னு அர்த்தம். அவன் கையை எடுத்து வெட்டிட்டே இருக்கிறான். எத்தனை தடவை வெட்டுவேன்? எவ்வளவு வேணா வெட்டுவேன் சார், கடைசி வரைக்கும் வெட்டுவேன் சார். இல்லாத பொருளை வெட்டிட்டே இருக்க முடியாது. காலம் என்பது என்று இருக்கிற மாதிரி காட்டுதான், அது இல்லவே இல்லை.